வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சாயங்கால நேரத்தில் டீ காஃபி சாப்பிடும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பிரியமாக சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சமோசா. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சமோசாவுக்கு முதல்ல மாவு பிசையணும். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசையணும். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். ஏன்னா நம்மளுக்கு மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும். மாவெல்லாம் பிசைஞ்ச பிறகு இப்படி நல்லா சேர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் தடவி மாவை மூடி வச்சிருங்க. மாவை 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். அடுத்தது சமோசாக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணியை ஊற்றி ஆறு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி 1/2 கப் பட்டாணி இதோட சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க. ப்ரெஷர் குக்கர்லேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டு ஆற விட்டு தோலை எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு சின்ன துண்டுகளை உடைச்சு போட்டுக்கோங்க, கொஞ்சம் திராட்சை, அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, பொடியா நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு துண்டுகளை இதில் சேர்த்து இதோட பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய துண்டுகளாக இருந்தால் கரண்டி வச்சு நீங்கள் அதை நசுக்கிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. மசாலாவை நல்லா ஆற விட்டுறணும். அடுத்தது சமோசா செய்ய போகிறோம். பிசைஞ்சு வச்ச மாவை இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு மாவு பெரிய உருண்டைகளாக பிரித்து வச்சிருங்க. அதில் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அது ரவுண்டாக தேய்க்கக்கூடாது, நல்லா நீளமாக தேய்ச்சி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நீளமாக தேய்ச்ச பிறகு இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு ஒரு பாதியை எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பக்கம் அதை தடவி விடணும். தடவி விட்ட பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரெண்டும் எடுத்து நடுவில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு இது நல்லா நடுவில் சீல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் வரும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுட்டு அந்த ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி தடவி அதையும் சீல் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா தயாராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சு வச்ச பிறகு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு எண்ணெயை சுட விடணும். எண்ணெய் லேசாக சூடான பிறகு சமோசாவை அதில் போட்டு நல்லா பொரிக்கணும். ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சு சமோசாவை பொரிக்கணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா வேகும். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் பொரியறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி எல்லா சமோசாவும் சுட்ட பிறகு எடுத்து புதினா சட்னி இல்லைன்னா கெச்சப்போட சூடாக சர்வ் பண்ணலாம். அருமையான வெஜிடபிள் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். இது நீங்கள் மின்ட் சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைமுக்கு இது ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.